शेषाद्यमंशकलशोदरिभूषजस्वरम् श्रीमन्मृसिंहः गुरुवर्यपराज्यवरङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यम् आहं प्रपत्ये प्रह्लादनारदपरायुशरपुण्डरीक यासाम्बरीश्वशुकशौनकभीष्मदामिकान्मय रुक्माङ्गरार्चनवसिष्ठ विभीषणादीन्मय पुण्यानिवान् परमं भागवतान् स्मरामि भूतं सरच्चमहदात्मज भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रेण परकालयतीन्द्रमिश्रान् ஸ்ரீமத்பராங்குசுவனின் வளத்தோஸ்மி நித்யம். பாகவதம் என்கிறபடியானது பகவான் அறிந்தவர்கள் விஷயம். 5வது ஸ்கந்தத்தில் 26 அத்தியாயம் இருக்கு. 15 அத்தியாயத்தாலே ஒரு 8 பேர் ராஜா சந்ததி சொல்லி, பரத கொடுத்து 24 பேர் விஷயம் சொல்லி, இந்த மிச்சம் 11 அத்தியாயத்தாலே வர்ணனம் பண்ற. என்னத்தை வர்ணனம் பண்ற அப்படின்னு பூகோளம். பூகோளத்துக்குள்ளே முதல் பட்சத்வீபம், இதர தீபங்கள் எல்லாம் சொல்லி, பூமியை பற்றி சொல்லி, சூரியனை பற்றி சொல்லி, இன்னைக்கு சந்திர கதி, சந்திரனோடு இருக்க முடியாத நட்சத்திரங்கள் சொல்றது. இது எப்படி இருக்கு அப்படின்னா, பூமி என்னும் வரலட்ச யோஜனை மேலே சூரியன் இருக்கான். அங்கன்னும் வரலட்சண யோஜனை மேலே சந்திரன் இருக்கான். அங்கன்னும் 1 லட்சம் யோஜனை மேலே சுக்கிரன், அங்கன்னு 2 லட்சம் மேலே புதன், அங்கன்னு 2 லட்சம் மேலே குஜன், அங்கன்னு 2 லட்சம் மேலே குரு. இப்படி எல்லாம் 2 லட்சம் யோஜனம் மேலே ஒருத்தா இருக்கா பிளானட்ஸ். இப்போ சந்திரனை பத்தி சொல்றாரு இங்க. அது எங்க இருக்கு? சூரிய மண்டலத்துன்னா 1 லட்சம் மேல சந்திரன் இருக்கு. எதே தத் ஆதோவாச்சா எதே தத் பகவத ஆதித்யஸ்ய மேரும் துருவஞ்ச பிரதட்சிணேன பரிக்ராமதோ ராஷீனாம் அபிமுகம் பிரஜலிதம் அப்பிரதட்சிணம் பகவதோ உபவர்ணிதமோ அவிஷ்ய அயம் ரதமனுமி. எனக்கு ஒரு டவுட் வருது. சூரியன் மேருவே பருவத்து சுத்துறான், அப்புறம் நட்சத்திரத்துக்கு எதிராக மகராக ராசிகளையும் சுத்துறான் இருக்கின்ற. இது எங்கே சுவாமி 2 முடியும்? 14 ராசிகளையும் சுத்துறான், மேருவையும் சுத்தறான் பிரச்சனை. கதம் அனுமதி வாச்சா, இது ராஜோவாச்சா. எந்த ராஜன்? பரீட்சித் ராஜா கேட்கிறான். அதுக்கு நம்ம துக்கம் பிரம்மன் சொல்றார். யதா குலால சக்கரேனம் பிரமதாசக பிரமதாம் ததாஷ்டயானாம் விபீலகாரீனாம் விதன்யேவ பிரதேசாந்தரேஷு अपि उपलभ्यमानत्वात् एवं नक्षत्रराशिः उपदक्षितेन कालचक्रेण ध्रुवं मेरुं च प्रदक्षिणेन परिधावमानानां तदाश्रयाणां सूर्यादीनां ग्रहाणां गतिः अन्यैव नक्षत्रान्तरे आश्यन्तरे च उपलभ्यमानत्वात्. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு குயவன் கெட்டி பண்றான், சுத்துறான் அந்த சக்கரத்தை. அந்த மாதிரி மேரு பருவத்துக்கு சுத்துறான். அது மேல் ஒரு எறும்பு இருக்கு, அதுவும் சுத்துறதும் இல்லையோ? எறும்பும் சுத்துற மாதிரி காண்றது. ஆனா எறும்பு அதன் மீது இருக்கு. ஆனா அதுக்கு எறும்பு நிதானமா போறது. ஆனா அதன் மேலேயே சுத்திருக்கு. அந்த மாதிரி மேரு பருவம் சுத்திருச்சு. எல்லா கிரகங்களும் வந்தா வந்து சுத்துறது. இது கொஞ்சம் லோ ஸ்பீடு, ஹை ஸ்பீடு, அந்த மாதிரின்னு சொல்றாரு.
यथा कुलालचक्रेण भ्रमता सः भ्रमतां तराश्रयाणां पिपीलिकादीनां गतिः अन्येव प्रदेशान्तरेषु अपि उपलभ्यमानत्वात् एवं नक्षत्रराशिभिः उपलक्षितेन कालचक्रेण ध्रुवं मेरुं च प्रदक्षिणेन परिधावतासः परिधावमानानां तराश्रयाणां सूर्यादीनां ग्रहाणां गतिः अन्येव नक्षत्रान्तरे राश्यन्तरे च उपलभ्यमानत्वात्. ஸோ இந்த மாதிரி மெயின் சுத்துறது மேரு விரோதம். இவனு மேல உட்காந்து சுத்துறது அந்த ராசிகள். அது ரொம்ப எறும்பு மாதிரி. சயேஷ பகவான் ஆதிபுருஷ ஏவ சாட்சான் நாராயணோ லோகானாம் ஸ்வஸ்தய ஆத்மானம் த்ரீமயம் கர்ம விசுத்தி நிமித்தம் கவிபிரபிச்ச வேதேன விதிஜிஞாஸ்யமானோ द्वादशधा विभज्य षट्सु वसन्तादिषु ऋतुषु यथोपदेशं ऋतुगुणान् विदधात्. எம்பெருமானே ஒரு வருஷம் என்றுடையான அறத்தை பண்ணி அருள் 6 மாசம் முன்னிட்டு 6 ரித்துகளை 2 மாசத்துக்கு கொண்டு பண்ணி 4 சம்பத்சரத்துக்கு சாதுர்மாசியம் 3 பண்ணி ஸ்ரீமானான நாராயணன் இந்த மாதிரி எல்லாம் நடத்தினார். தமே தன்மிக புருஷா ஸ்திரையா வித்யா வர்ணாஷ்டமாச்சாரா உச்சாவச்சைஹி கர்மபைஹி ஆம்நாதைஹி யோக விதானேஷ்டயா யஜந்தோ அஞ்சசாஷ்டேயா சமரிகச்சந்தி. வேதத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி இதோடைய மூமெண்ட் எல்லாம் எத்தனை கிருத்தமாக சொல்லியிருக்கு. அது மாதிரி எல்லாரும் இந்த பகல் ராத்திரி உத்தராயணம் தட்சிணாயனம் சாதுர்மாசியம் எல்லாம் பார்த்து நடக்கிறாய். நாராயணன் நியமிக்கப்பட்டது இவனுடன். அத சயேஷ ஆத்மா லோகானாம் யாவா பிருத்திவியோஹோ அந்தரேண நபோ வலயஸ்ய காலச்சக்ரகதோ द्वादश மாசான்னே புங்கே ராஷி சம்ஞான்னே சம்பத்சராவயவான் மாசஹா பக்ஷத்வயம் இவா நக்தம் சேதி சபாதக்ஷத்வயமுபதிஷந்தி யாவதா ஷஷ்டமம்சம் புஜ்ஜீதா தவைருத்து வித்யுபதிஷ்யதே சம்பத்சராவயவா. ஒரு மாசத்துக்குள்ளே இத்தனை பட்சம் இருக்கு. 2 பட்சம். ஒரு பட்சத்துக்குள்ளே 15 தினம் இருக்கு. அதுல ஒரு ராத்திரி ஒரு பகல் இந்த மாதிரி எல்லாம் நிகிரி பண்ணி வச்சிருக்காங்க பெருமாள். அதே மாதிரி அயனம் சம்பத்சரம் சாதுர்மாசியம் எல்லாம் கணக்க மாதிரி வேதத்திலேயே சொல்லியிருக்கிறது எல்லாம். சரி. அத்த யாவதார்த்தேன நபோ வீட்யாம் பிரச்சரதி தம் காலமேனமாச்சக்ஷதே. அத்த யாவன் நபோ மண்டலம் சா யாவா பிருத்திவியோः மண்டலாभ्याम् கார்த்சேன சக புஜ்ஜீதா தம் காலம் சம்பத்சரம் பரிவத்சரம் இடாவத்சரம் அனுவத்சரம் வத்சரமிதி ஆனோ மாந்திய சைக்கிரிய சமகதிபிகி சுமாவரந்தி. அவனுக்கு 5 விதமான கதி உண்டு. அந்த ஒரே சம்பத்சரம் இல்லை, பரிவத்சரம் இடாவத்சரம் மனுவத்சரம் அப்படி சம்பத்சரம் அப்படின்னு 4 விதமான சம்பத்சரத்தை பிரிச்சு பண்ணியிருக்கார். ஏவன் சந்திரமா அர்க்க கர்ப்பஸ்தியா உபரிஷ்டால் லட்சயோஜன உபலபியமான சம்பத்சரவத்தியம் பக்ஷாபியாம் மாசவத்தியம் உபாதக்ஷாபியாம் தினேனைவ பக்ஷ பக்தி மக்ரச்சாரி
துருத்தர கமனோ முந்தி. இந்த சந்திரன் மண்டலம் வேறு, சந்திரனுடைய பிம்பம் வேறு. இது சந்திர மண்டலத்து கதை. இது எங்க இருக்கு சந்திர மண்டலம்னா சூரியனுக்கன்னும் உலகோதனை மேல் இருக்கும். நாங்கள் பார்க்கும் சந்திர மண்டலம் ஃபர்ஸ்ட் சந்திர மண்டலம், அப்புறத்தான் சூரியன். இது சயின்டிபிக் அனாலிசிஸ். அண்ட் ஒவ்வொருக்கும் பிளானெட்டுக்கு நிறைய சந்திரர்கள் இருக்கா அப்படின்றார். குருவுக்கு நிறைய பேர் இருக்கா, சனிக்கு நிறைய பேர் சந்திரர்கள் இருக்கா. அதே மாதிரி இந்த சந்திரபலம் எப்படி பெரிய பெரும்பெற்று எப்படி ஃபாஸ்டா ஓட சந்திரன் அது சொல்ற. அட்டா இவன் ஒரு மாசத்துக்கு ஒரு தரம் போனா 2.5 நாளைக்கு ஒரு வீடு மாத்தி விடுறான் சந்திரன். ஜாதகத்துல பாக்குறமே இல்லையா, 2.5 நாளைக்கு ஒண்ணு மாத்தோம். ரொம்ப ஃபாஸ்டா போயிடுது. அதே இடன் சூரியன் ஒரு மாசம் ஒரு வீடு இன்னொரு வீடு போயிருக்கு. துலாம் மாசம் ஆகுது, விருச்சிக மாசம் ஒரு மாசம் ஆகுது. ஸோ இவனுக்கு இன்னும் வந்துடுது. அவன் ஃபாஸ்ட் 2.5 நாளையே போடுறான். சர்வ ஜீவ பிராணோ ஜீவச்சைக்கம் ஏக்கம் நட்சத்திரம் திரிம்சதா முகூர்த்தம். இந்த நட்சத்திரத்தை 30 பிரிச்சு 9 மாதம் வச்சு சரி 12 வீடுக்கும் 108 பாதத்தை பண்ணி அந்த 27 நட்சத்திரத்தையும் துடித்து வச்சிருக்கான். ததா உபரிஷ்டா 3 லட்சயோஜனத்தோ, அதுக்கு மேல 3 லட்சம் இந்த சந்திரலோகத்து மேலே நட்சத்திராணி மேலும் தட்சிணை நைவ காலாயன ஈஸ்வர யோஜிதானி சகாபிகிஷ்டாஷ்டவிம்சதி. நட்சத்திர தலங்கள் இருக்கின்ற இது மேலே சந்திரன் 3 லட்ச யோஜனை மேலே உபரிட்டா 3 லட்ச யோஜனத்தோ நட்சத்திர மண்டலம். அது தட்சிணைவ காலாயன ஈஸ்வரி யோஜனானி அபிஜிதா அஷ்டாவிம்சதி. அந்த நட்சத்திரத்துக்குள்ளே 28 நட்சத்திரம். அபிஜித் என்ற நட்சத்திரம் 27 +1 அது சேர்த்து அதங்கு சுத்துறது. உபரிஷ்டாத் அதுக்கு மேலே உஷனாத் விலக்ஷ யோஜனா, உஷனா பார்கவக்கரி. அதுக்கு எத்தனை தூரம் மேல போகணும் அப்படின்னா 2 லட்சம் மேல நட்சத்திரத்துக்கு மேல உஷனா பார்கவன் இருக்கான். பார்கவன் அப்படின்னா சுக்கிர கிரகம். மேலும் தட்சிணை நைவ காலாயன ஈஸ்வர யோஜனானி தட்சபிஹி இது அஷ்டாவிம்சதி. எத்தனை நட்சத்திரம் இருக்கு? அபிஜிச்சே 28 இல்லாத 27. ததா உபரிஷ்டாத் உஷனா விலக்ஷயோஜன உபலப்தே புரதா பச்சாத் சைவவாகஸ்யா சைக்ரமாந்திய சாமியபிஹி கரிபிஹி அர்க்கவச்சரதி லோகானாம் நித்யதானுகூல ஏவ பிராயேண வருஷயம் காரேண அனுமீயதே விருஷ்டி விஷ்டம்ப கிரகோபசமனா. சுக்கிரன் மேலே 2 உஷனசா புதோ வியாக்கியாதஸ்தத உபரிஷ்டாத் விலக்ஷயோஜனத்தோ புதः சோமசுதः உபலभ्यमानः प्रायेण शुभकृत् यदार्कात् व्यतिरिक्तेत तद अधिवातात् दुरप्रायेण விருஷ்டியாதி பயமாசம்சதே. சிக்கன் நல்லவன். இவன் என்னடா பண்றான்னா புத்தன் அதுக்கு மேல 2 இருக்கிறவன் அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி சுண்டல் காடுகின்றன. இந்த மாதிரி புயல்
இதெல்லாம் வரத்துக்கு இந்த புதன் கொஞ்சம் பார்த்து எப்படி ஆகும். சரி, எல்லாம் உண்டு பண்றது புதன். அத்த ஊர்தம் அங்காரகோபி யோஜனலட்சய உபலபியமானः त्रिभिः पक्षैः एकैकशो राजसी द्वादशानुभुङ्क्ते இதனை வக்கரேனாவிவக்கரே ஆயேன அழுபகிரகோ அகசம்சா. அதுக்கு மேல 2 யோஜனை மேல 15 நாளைக்கு 3 பட்சத்துக்குள்ள ஒரு வீடுக்கு போறோம். 45 நாளைக்கு ஒரு தினம் ஒரு வீடுக்கு போறோம். புதன் போகணும்னு ஒரு மாசம் ஆகுது, சுக்கரம் போகணும்னு ஒரு மாசம் ஆகுது. இவர் 45 யாருக்கு ஒரு வீடு போறதுக்கு, யாருக்கு மங்களனுக்கு. மங்களன் நல்ல கிரகம் அப்படின்னு. ஆனா வக்கரமாட்சின்னா கெட்டது, நேரா போனா இல்லை. அது சொல்ல ராசௌ பரிவத்சரம் கருதி இதன வக்கரா எது நவக்கரா பிராயேன அனுகூலோ பிராமண குலசியா. பிராமண குலத்துக்கு நல்லது எப்ப பண்றாங்கன்னா நேர போடுச்சு. கொஞ்சம் வக்கரமாச்சு கேஸ் தத உபரி நட்சத்திரயா பிரதீயமான என்னவாச்சு, குஜனாச்சு. அங்கன்னா 2 இது மேல சனீஸ்வரஹா, அதன் மேல குஜர் மேல குருவின் மேலே சனி. அவன் 13 பேர் மேல இருக்கான். 2 உபரிஷ்டா யோஜன நட்சத்திரயா நட்சத்திரம் 2 லட்சம். சனைஸ்வரஹா ஏகைகஸ்மின் ராசு त्रिंशन् मासान् दर्भ्यमानः सर्वान् एवानुपद्येति तावद्भिः अनुवत्सरैः प्रायणे सर्वेषाम् अशान्तिकरः. 30 மாசம் ஒரு ரோல் வரணும் அப்படிங்க. 30 மாசம் 2.5 வருஷம். ஸோ ஒரு வீடுக்கு போனோம்னா அந்த 30 மாசத்துக்குள்ள டிவைட் பை 12 அப்படின்னு 2.5 மாசம் ஒரு வீடுல இருந்து போயிட்டு 2.5 வருஷம் ஆகுது. ஆனா எல்லாருக்குமே அசாந்திகரஹா அப்படிங்கிற தத்தா உத்தரஸ்ய விஷய. அதுக்கு உத்தரத்துக்குள்ள சப்தரிஷி மண்டல் வருகிறது. 11 லட்ச யோஜனாந்தர உபலப்ததே. அங்கிருந்து 11 லட்சம், 2 லட்சம் 2 லட்சம் பேர் இருக்கிறது. 11 லட்சம் மேல சப்தரிஷி மண்டலம் இருக்குது. தயேவ லோகானாம் சமனுபாவயந்தோ பகவதோ விஷ்ணோஹ பரமம் பரம் பிரதட்சணம் பிரக்கரமந்தி. சப்தரிஷ மண்டலம் இருக்கிறது. சரி, அதன் மேல விஷ்ணு மண்டலம் இருக்குது என்று சொல்லி முடிக்கிறார். பஸ்மரம் ஆரம்பம் பிரதிஷேகமத்தியமாம் லக்ஷ்மி வன்மகரி என்றாம் வந்தே குரு பரம்பராம்.